சரிகமபா சீசன் 5ல சபேஷன் அவருக்கு கிடைச்சிருக்க 10,00,000 என்ன பண்ண போறாரு? அவருடைய நீண்ட நாள் கனவான ஒரு விஷயத்த பண்ண போறாருன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சீசன் 5 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது முதல் பரிசு சுஷாந்திகா, 2வது சபேஷன், 3வது செந்தமிழன். அதுக்கப்புறமா மக்கள் மனதை வென்றவர் அப்படின்ற ஒரு விருது வந்து பவித்ராவுக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒவ்வொரு பரிசுகள் கிடைச்சுச்சு. அப்போ சபேஷன பத்தி சொல்லும்போது ரூ. 10,00,000 கிடைச்சிருக்கு. அந்த ரூ. 10,00,000 அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா, ஏற்கனவே அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, சபேஷனுடைய தங்கச்சி சொல்லியிருப்பாங்க. அவர எல்லாரும் ராசி இல்லாதவரு, என்னதான் திறமை இருந்தாலும் ராசியே இல்லன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களாம். நெறைய இந்த வயசுல அவர் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் எதையுமே அனுபவிச்சதில்ல அப்படின்னு அவங்க அப்பா கூட பேசியிருக்காரு. இது மாதிரி சில பசங்களும் இருக்காங்கங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே யோசிப்பாங்க 10,00,000 பணத்த வச்சு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், மியூசிக்கல் ஸ்டுடியோ கட்டணும் அப்படி இப்படின்லாம் அவர் யோசிக்கல. வேலையா எல்லா அம்மாவும் போடுற மாதிரி என்னோட அம்மாவுக்கு தங்கத்தில தாலி வாங்கி குடுக்கணுன்ருக்காராம். அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. "முதல்ல உன்னுடைய க்ரூமிங்க்கு பாரு. நீ ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணுமா? உன்னோட பேஷன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுமா? உனக்கு தேவையான எதையாவது செஞ்சுக்கணுமா? உனக்கு ஏதாவது வேணும்னு நினைக்கிறியா? அத சரி பண்ணணுமான்னு பாருன்ற" மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இத வந்து அவரு சரியாவே எடுத்துக்கல. ஆக்சுவலா எப்படி சொல்றதுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும்னு பிடிவாதம் புடிச்சு, "நான் உன்னுடைய பையனா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் இது ஏக்கமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பிளான வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு இத சரியா செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலுமே என்னால செய்ய முடியல. ஆனா இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். உனக்காகவும், அம்மாவுக்காகவும் தான் நான் ஏதாவது பண்ணணும்." அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு, அம்மாவுக்கு கண்டிப்பா நகை வாங்கி குடுத்தே தீருவேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 10,00,000 பணம் வந்து வரியெல்லாம் புடிச்சது போக தருவாங்கன்னு நெனைக்கிறோம். ஸோ அப்படி தரும்பொழுது கண்டிப்பா அது அவங்க அம்மாவுக்கான நகையா மாறுறது சந்தோஷமா இருக்கு. சபேஷன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்கள தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரா முன்னேறி வரது தான் அழகே.